நெத்திலி கருவாடை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் க்ரைவிங்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைஸியாக, கொஞ்சம் கிறிஸ்பியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு. ஸோ வாங்க என் ஸ்டைலில் கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 டைம்ஸ் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலில். அதே பேனில் கொஞ்சம் ஆயில், கடுகு, வெந்தயம், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். அது ஹெல்தியும் கூட நம்ம உடம்புக்கு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள்தூள், காரத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மிளகாத்தூள், அதை கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1/2 கிளாஸ் வாட்டர் தான் ஊற்றினேன். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான் செய்கிறேன். அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் கருவாட்டு தொக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி சுண்டி வந்தால் போதும். எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை ஆட் பண்ணி நம்ம ரொம்பலாம் ஃப்ரை பண்ண தேவையில்ல. ரொம்ப ஃப்ரை பண்ணால் அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம கொத்தமல்லி தூவி விட்டு நிறுத்திட வேண்டியதுதான். கருவாடு தொக்கு ரெடி. வெயிட் எங்கே போகிறீங்க? இன்னும் இருக்குது. இப்படியே எடுத்தால் நம்ம கருவாட்டு தொக்கு. ஆனால் இதை விட இன்னொரு டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு இது உள்ளே ஒளிஞ்சிருக்கு. அது என்னென்னா, இப்படியே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி விட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டா சும்மா சொர்க்கமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இதுக்கு பேர் தாங்க நெத்திலி கருவாட்டு சட்டி சோறு. எப்படி ஆவி பறக்க பறக்க இது மாதிரி சாப்பிட்டா யாருக்கு தாங்க பிடிக்காது? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.